ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லரிங் விளாக் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு தீபாவளிக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்ப தான் ஸ்டிச்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம டிலேவா இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு ஃபங்ஷன் டேட் வருது. ஸோ அதுக்கு வந்து ப்ளவுசஸ்லாம் குடுத்துருக்காங்க. அத நாளைக்கு கன்ஃபார்மா குடுக்கணும் இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணலாம், ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த விளாக்ல இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்க்கான அப்டேட் தான். என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் கிளாஸ் எடுக்க போறோம் வர்ற 10ஆம் தேதி. நார்மல் 3 டாட் அளவு ப்ளவுஸ வச்சுட்டு, நான் இங்க சைட்ல போடுறேன். ஒரு 2 ப்ளவுஸ் மெத்தட் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ண போறோம். 3 டாட் ப்ளவுஸ்லேருந்து எப்படி நம்ம போட் நெக் டைப்ல உள்ள ப்ளவுசஸ்லாம் நம்ம பண்றது அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல வந்து கவர் ஆக போகுது. மொத்தமா பார்த்தீங்கன்னா 2 மாடல் கவர் ஆகும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ல போட் நெக், ஃப்ரண்ட்ல டீப் நெக் வச்சுட்டு 3 டாட் ப்ளவுஸ் வச்சு கவர் ஆகும். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கு, ஃப்ரண்ட் 2மே போட் நெக் வச்சுட்டு, ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் கட் வச்சு, பேக்ல ஹூக் வச்சு எப்படி நம்ம 3 டாட் ப்ளவுஸ வச்சு எப்படி இது மாரிலாம் கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 499 மட்டும் தான். வர்ற 10ஆம் தேதி யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் வீடியோ கிளாஸும் அவைலபிள் இருக்கு. இதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். ஈவினிங் டைம்ல எந்த கிளாஸும் கிடையாது. ஒருவேளை உங்களால கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா, ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு அந்த கிளாஸ் அனுப்புனதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க எனக்கு கால் இல்லனா மெசேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் இதுதான். கட் பண்ணணும். மொத்தமா பார்த்தீங்கன்னா 6 ப்ளவுஸ் வந்து நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து இதுதான் இப்போ வந்து நான் கட் பண்ண போறேன். இது 2மே வந்து பாடி மெஷர்மென்ட் எடுத்து, மத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் இருக்கு. இதுக்கு வந்து போட் நெக் கேட்டிருக்காங்க. போட் நெக் வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும்ல, அந்த மாரி கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் கால் பண்ணி கஸ்டமர்ட்ட ஸ்லீவ் டிசைன் அனுப்பியிருந்தாங்க. இல்ல. திரும்ப கால் பண்ணேன், அவங்க எடுக்கல. ஸோ அவங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு இத வந்து கட் பண்ணணும். சரி, மத்தத கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ப்ளவுஸ தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடியே குடுத்து, எனக்கு இப்ப வேண்டாம், அப்புறமா குடுங்க அப்படின்னு சொல்லி குடுத்த ப்ளவுஸு. இப்போ வந்து நாளைக்கு ஃபங்ஷன் அப்படிங்கிறதுனால கேட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாமே தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இதுக்குள்ள சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்க கட் பண்ணி கிடக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஓரம் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பண்றத விட, நம்ம வந்து பாடி மெஷர்மென்ட் எடுத்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. அதனாலேயே ஃபர்ஸ்ட் நான் எப்போதுமே எடுத்த உடனே பாடி மெஷர்மென்ட் எது இருக்கோ, அத தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் கட் பண்ணுவேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டேன். பேக் பார்ட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 13 1/2 இன்ச்சு. ஓகே. அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா 13 1/2 இன்ச்சு. இதுல வந்து கொஞ்சம் கிராஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா எப்போதும் போல டிரா பண்ணிட்டு, இதுல வந்து 4 டாட் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போறேன். கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா லென்த்தும் ஒரே அளவுல இருக்கா, அதனால 3 டாட் ப்ளவுஸுமே நம்ம வந்து கொண்டு வரலாம். ஃபினிஷிங் சூப்பரா கொண்டு வரலாம். இருந்தாலும் நம்ம வந்து 4 டாட் ப்ளவுஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு இது வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ 4 டாட் ப்ளவுஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இத வந்து நான் மார்க் பண்ண போறேன். சில பேர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் ஹெவி பிரஸ்ட் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் இந்த மாரி 4 டாட் ப்ளவுஸ் போட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபிட்டிங் சூப்பரா இருக்கும். ஏன்னா லென்த் அதிகமா வைக்க முடியாதுல்ல அதனால. ஸ்டிச் பண்ணி ஒரு 10 நாளைக்கு மேல இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். எப்படியும் 10, 15 நாள் ஆகியிருக்கும். அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சிலந்திலாம் கூடு கட்டி வச்சிருக்கு மிஷின்ல. ஃபைனலா அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ப்ளவுஸோட சாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சாரி. ரொம்ப அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வருது துணி. ம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதே, கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரிச்சு பிரிச்சுட்டு போன மாரி ஆயிடுச்சு. இப்போ ப்ளவுஸ் பார்க்கலாம். அதனால நான் வந்து ஓவர்லாக் போட்டு வச்சிருக்கேன். இப்போ அதிகமா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஓவர்லாக் கேட்கறதில்ல. ரொம்ப கிளாத் பிரிஞ்சிருக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நானே சொல்லிட்டு ஓவர்லாக் வந்து போட்டு குடுத்துடுறது. இது வந்து பேக் பார்ட்டு. லேஸ்லாம் எதுவுமே வைக்கல. நார்மலா வெறும் நாட் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நாட் மட்டும் வச்சிருக்கோம். இதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம பெருசா வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு லுக்கா நல்லா இருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப குட்டியா வச்சோம்னா, அது கொஞ்சம் தெரியாது. ஆனா கொஞ்சம் பெருசா வைக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 4 டாட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த ப்ளவுஸ்க்கு 4 டாட் ப்ளவுஸ்.
இந்த இடத்துல வந்து இங்கே லாஸ்ட்டாக ஒரு டாட் வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அளவு ப்ளவுஸ், இந்த 4 டாட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போதே இந்த இடத்துல இப்போ நீங்கள் இங்கே மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணுவீங்க? இங்கேருந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் அதுக்கப்புறம் டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி இந்த டாட் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கோ அதையும் சேர்த்து கீழே மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த இருக்கிற கிளாத்தை நம்ம டாட்டு பிடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமரோட தான் 2 ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 2மே லைனிங் ப்ளவுஸ் தான். கீழே இருக்கிறது தான் அவங்களோட அளவு ப்ளவுஸு. ஸோ இதுதான் நம்ம அடுத்து கட் பண்ணணும். அப்படியே ஒரே தடவையாக கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணாமல் ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன், டைம் இல்லை. அதனால ஒருத்தருக்குலாம் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இடையிலேயே சமைக்கிற வேலை வேற. என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. அவசரம் பண்ணதுலேயே இதில் என்ன ஆயிடுச்சுன்னா உரப்பு அதிகமாக போட்டுட்டேன். ஒரு வழியாக இதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம இந்த ப்ளவுஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது அதுக்குள்ள சாரியும் பார்த்துடலாம். இதுதான் அந்த ப்ளவுஸோட சாரி. அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட சாரி. இது வந்து போன வருஷம் அப்படியே ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய பேர் இந்த மாடல் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கான ப்ளவுஸ் இதுதான். ஆனால் இப்போ வந்து ஸ்டோன் வச்ச ஒரு ப்ளவுஸ் சாரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதிகமாக வருது. இது வந்து போன வருஷத்துக்குள்ள மாடல். ஆனால் இப்போ தான் இவங்க இந்த வருஷம் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமர் எப்படின்னா எப்போதுமே எனக்கு இது வேணும், எனக்கு உடனே வேணும் அப்படிங்கிற மாரி அவசரப்படுத்திலாம் கேட்க மாட்டாங்க. தைக்கலன்னா கூட ஓகே பரவால்ல அடுத்த தடவ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி விட்டுருவாங்க. ஆனா இந்த தடவ வந்து அவங்களோட அண்ணனுக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவங்க கேட்க மாட்டாங்க. கேட்காம ஒருத்தவங்க கொஞ்சம் அழுத்தி ஒரு தடவ கேட்குறாங்க அப்படின்னா, ஓகே ரொம்ப அவங்களுக்கு தேவைப்படுது. கண்டிப்பா தேவைப்படுதுங்கிறதுனால தான் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால, ஓகே உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டிச் பண்ணி குடுத்துறணும் அப்படின்ட்டு தான் இந்த 2த்தையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா இந்த டைம்ல ஒரு ஆளுக்கு 1 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுக்குறது ஓகே. ஆனா ஒரு ஆளுக்கு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுக்குறதுங்கிறது சில நேரத்தில முடியாதுல்ல. ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி சொல்றேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 ப்ளவுஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்பவே இவங்களோட ஹஸ்பண்ட் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துருக்காங்க. ப்ளவுஸ் வாங்கிட்டு போறதுக்காக. இருங்க ஒரு 10 நிமிஷம் கொக்கி மட்டும் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொக்கி தச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு நான் அவங்களுக்கு குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கஸ்டமர் வந்து வாசல்லே நின்னாங்களா, சரி அவங்களுக்கு குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன். வீடியோ எதுவும் எடுக்கல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா இந்த ப்ளவுஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு 9:30க்கு மேல தான் இந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா, இதுல அவ்ளோ ஸ்டோனு. கிட்ட 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 ஒரு இடமா இல்லாம அங்கங்க இருக்கிற மாரி இருக்கா. அது வேற. இன்னொன்னு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன எடுத்தோம் அப்புட்னா, அந்த துணி வந்து ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்சம் பிச்சிட்டு போற மாரி வருது. அதனால என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரி கால் பண்ணி கஸ்டமர்ட்ட இந்த மாரி இந்த வீடியோவ இப்ப நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோவ அனுப்பி, இந்த மாரி துணிய எடுக்க முடியல. அப்படியே எடுத்தாலும் அதிகமா அந்த துணி பிச்சிட்டு போகுது அப்படிங்கவும், வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதோட அந்த ப்ளவுஸ தூக்கி ஓரமா வச்சுட்டு, அடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். இவங்க கதை பெரிய கதை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி, இந்த மாரி "நீங்க சுகந்தி தானே? ஸ்டிச் பண்றீங்கல்ல?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆமா." அப்படிங்கிற மாரி சொன்னேன். உடனே கேட்குறாங்க, "நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஸ்டிச் பண்ணேன். இப்போ எடுத்துட்டு வரேன். எனக்கு நாளைக்கு குடுக்குறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதோட சரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாங்கிட்டேன். பகல்லேயே நல்லா கொஞ்சம் சரி 6 ப்ளவுஸ் தானே இன்னைக்கு முடிச்சிடலாம் சீக்கிரமா அப்படிங்கிற மாரி நெனப்புல வாங்கிட்டேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இத வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா உடம்பு வேற சரியில்லையா, அதனால ஏதோ சும்மா உட்காரக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா உட்காந்தே இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு திமிரு பிடிச்சிரும். அப்புறம் வேலை செய்யணும்னு தோணாது அப்படின்ட்டு சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கால் பண்ணி வெளியூர்லேருந்து வேற கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். என்னடா இது நைட்ல கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்றாங்க. ஆனா வீடியோல பார்த்தா கொஞ்சம் பகல் மாரி தெரியுதே அப்படின்னு யோசிக்கலாம். இவங்க மறுநாள் காலையில ஒரு 11 மணிய போல தான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் இப்ப படுத்துட்டேன்னா என்னால எந்திரிக்க முடியுமா காலையிலயே அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தச்சு வச்சுட்டு படுத்துறலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வரதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சுட்டேன். சரி அந்த ப்ளவுஸ் இருக்குல்ல அதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் பகல்ல வந்து இத வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.